ஆண்டவரேப்பா உமக்கு நேராக திருக்கும்படியாக ஆண்டவரை உமக்கு உகந்ததாக ஆண்டவரை நீ மாற்றும்படியாக ஆண்டவரை நாங்களுக்கு கொடுக்கிறோம். ஒவ்வொன்றையும் ஆண்டவரேப்பா உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரை நடத்துங்க. ஆண்டவரே எங்களுடைய இயலாமைகள் ஆண்டவரேப்பா நாங்கள் ஆண்டவரே குறை உள்ளவர்கள் ஆண்டவரே இந்த வேலையில ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரேப்பா உணர்ந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை ஆண்டவரை எங்களுக்கு தந்து நடத்தும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். இந்த வேலையிலையும் ஆண்டவரேப்பா அங்கிலி ஆண்டவரை கரத்துல ஒப்படைக்கிறோங்கப்பா. அநேக பலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீ நடத்தி வரீங்க. அந்த கிருபைகளுக்காக நன்றி. பொழுதும் ஆண்டவரே அங்கிளை பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரேப்பா ஷேர் பண்ணும்போது கிருபை தந்து நடத்தும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில முழுவதையும் ஆண்டவரை கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆன்லைன்ல கனெக்ட் ஆகுற ஒவ்வொருவரையும் ஆண்டவரப்பா ஆண்டவரே கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. அந்த தொடர்ந்து சீக்கிரமாக வந்து இணைக்கும்படியாகவும் ஆண்டவரே எல்லா தடையும் நீக்கி நீர் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமை சென்று ஆண்டவரே இந்த காரியங்களை நடத்தி தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரும் கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. எல்லா புதிய மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம். நல்ல பிரபுண்ணா கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் மறுபடியும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய மீதான நாமத்தினாலே மறுபடியுமாய் நம்ம இந்த வேத ஆராய்ச்சியிலே பங்கு பெறும்படியான ஒரு தருணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நன்றியுள்ள இருதயத்தோடு நான் முதலாவது தேவனை துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலும் கூட இந்த சத்தியத்திலே நாம் தொடர்ந்து வளரும்படியான வாய்ப்பை ஆண்டவர் மறுபடியும் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து இதுல பங்கு பெற நம்ம முயற்சிப்போம். இந்த நாளில் கூட நம்ம ஒரு பாடலை பாடி அதோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த பாடல் ஒரு ஜெபத்தின் அடிப்படையிலான ஒரு பாடலா இருக்கும். ஏன்னா மறுபடியுமாய் இந்த நம்ம விடுபட்ட அந்த வேத ஆராய்ச்சியினுடைய அந்த பைபிள் ஸ்டடியை வந்து நம்ம மறுபடியும் இந்த நாள்ல தொடங்குறோம். நாம் இந்த வேத ஆராய்ச்சியின் மூலமாய் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்றத தொடர்ந்து அங்கிள் நமக்கு அதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த கிறிஸ்துவனுடைய மகிமையில யூதாவினுடைய நிருபத்துல கடைசி பகுதியில சொல்லப்பட்ட அடிப்படையில வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சிங்காசனத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளரும் தாம் ஒருவரை ஞான கொண்டவரும் ஆகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று எழுதியிருக்கிறபடி இந்த பூமியிலே நாம் வழுகி போக அநேக வழிகள் இருந்த போதிலும் தொடர்ந்து அவர் நம்மை வழுவாதபடி காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையுள்ள சிங்காசனத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியான அந்த பாதையிலே அவர் நடத்துகிறார் அப்படின்ற ஒரு காரியத்துக்கு ஒரு பிரதானமான சான்றாதாரம் என்ன அப்படின்னா இந்த ரோமன்ஸ் பைபிள் ஸ்டடி தொடர்ந்து இந்த சத்தியத்திலே நாம் வளர்கிறது நிமித்தமாக வேத வார்த்தையினாலே கிறிஸ்துவை மகிமை உள்ளவராய் பார்க்கும்படியாகவும் அவரை விசுவாசிக்கும்படியும் விசுவாசத்துல ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து அவர் வந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றதுக்கு இந்த வேத ஆராய்ச்சி ஒரு சான்றாதமா இருக்கிறபடினால தொடர்ந்து இனியும் நம்மை நடத்த வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு கூட இந்த பாடலை பாடுவோம். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக இந்த பாதையோட தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமாமே அப்படின்ற பாடல். மொத்தம் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களா? எல்லாருக்கும் தெரிந்த பாடம் தான் நினைக்கிற ஒரு பழைய பாடல் இது. பாடுவோம். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக உந்தன் பாதையோட அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோட தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே துன்பப் பேருக்கீழே சோர்ந்திடாதே அன்பர் அறியாமல் வந்திடாதே துன்பப் பேருக்கீழே சோர்ந்திடாதே அன்பர் அறியாமல் வந்திடாதே கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே
கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. அன்பராமே சுவை பார்த்து கொண்டேன் இன்பமாக உங்கள் பாதையோடு முச்செடி போல பற்றிடுவேன் மோசம் அடையாளி முற்றிடுமே. முச்செடி போல பற்றிடுவேன் மோசம் அடையாளி முற்றிடுமே. ஏங்கிடுதே நீ நேசரதில் தோன்றுவாரே. ஏங்கிடுதே நீ நேசரதில் தோன்றுவாரே. அன்பராமே சுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடு சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் உன்னை நெருக்கிடினும். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் உன்னை நெருக்கிடினும். நேசரேதம் இன்ப சத்தம் ஏந்திடுவார். நேசரேதம் இன்ப சத்தம் ஏந்திடுவார். அன்பராமே சுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடு மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தழியும் மாந்தரன்று நேற்றும் இன்றென்றும் மாறிடாரே உன்னேசரே. நேற்றும் இன்றென்றும் மாறிடாரே உன்னேசரே. அன்பராமே சுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடு அன்பராமே சுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடு தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தொடர்ந்து பாடின இந்த பாடலின் அடிப்படையில அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக இந்த பாதையிலோட ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து கிருபை செய்வாராக. இவை தேங்க்யூ நாம் அங்கிள். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த மாலை வேளையில வாழ்த்துகிறேன். ஸோ மீண்டும் ஒரு சில வாரங்களுக்கு பிறகு, அநேக வாரங்களுக்கு பிறகு மீண்டும் இவ்விதமாக உங்களோடு கூட இணைவதற்கும் உங்களோடு கூட இணைந்து வேதத்தை படிப்பதற்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த சனிக்கிழமை சாயங்காலம் கொடுத்த பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து அவருடைய சித்தத்தின்படி நாம் இந்த வேதத்தை படிக்க ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாலை வேளையிலும் அவருடைய வார்த்தையை அவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, பிட்டு தரும்படியாக நாம் அவரை நோக்கி நாம் பார்க்கலாம், ஜெபிக்கலாம். ஜெபமனோமா அவருடைய உதவியை நாம் நாடி, என்றால் நான் முழுக்க முழுக்க உதவியற்றவன் அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாதபடி அல்லது தேவனாகிய கர்த்தருடைய உதவி இல்லாதபடி, ஒத்தாசை இல்லாதபடி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஈவன் நம்மளால ஃபோக்கஸ்டா கவனிக்கவும் முடியாது, நம்மளால
ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹவு இன்அடிக்வேட் we are, எவ்வளவாய் நாம் இயலாதவர்களாக நாம காணப்படுகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த சாயங்கால வேளையிலே மீண்டுமாக அநேக வாரங்களுக்கு பிறகு நாங்கள் இவ்விதமாக வேதத்தை படிக்கும்படியாக கூட இந்த ஜூம்ல நாங்கள் இணையும்படி நீர் எங்களுக்கு கிருபை அருளி இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வேத வசனங்கள் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதை தியானிக்க, அதை படிக்க முற்றிலும் இயலாதவர்களாக இருக்கிறோம். அதை எடுத்து உம்முடைய நாம மகிமைக்காக எல்லாருக்கும் முன்னாலேயும் கொண்டு வருவதற்கு நான் அதிகமாய் இயலாதவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறபடி இந்த சத்தியங்கள் அதிக கனமுள்ளவைகள், அதிக எங்களால் விளங்கி கொள்ள முடியாதவைகள், அல்லது எங்களுடைய மனதிலே, எங்களுடைய ஆண்டவரே பாவ உலகத்திலே வாழ்கிற எங்களுடைய மனதிலே அதை ரிசீவ் பண்ண முடியாதபடி ஆண்டவரே பல இயலாமைகளிலே நாங்கள் இருக்கிறோம். பிசாசானவனுடைய நெருக்கமான போராட்டங்களும் உண்டு. இவைகளின் நடுவிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை பார்த்து நிற்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பது எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகையினாலே இந்த மாலை வேளையிலே உமது உதவியை நாங்கள் நாடி ஜெபிக்கிறோம், வேண்டுகிறோம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தங்களே நம்பி உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும், எங்களோடு கூட இடைப்படும், எல்லா தடைகளையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சோ நாம் அறிந்திருக்கிறபடி இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த வேத ஆராய்ச்சியை முடித்த போது, அல்லது இன்டரிமாக நாம ஸ்டாப் பண்ண போது, டிசம்பர் அல்லது நவம்பர் கடைசியாம், சரியா தெரியல. எனிவே, ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து கற்றுக்கொள்ள தொடங்கின நாம் அதிலிருந்து விலகி அதோடு கூட சம்பந்தப்பட்ட இன்னொரு சப் சீரீஸ்க்கு நாம் வழி நடத்தப்பட்டோம். என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் ஜூலை ஆகஸ்ட் மாதம் அதை நாம் தொடங்கினோம். 15 முதல் 17 வாரங்கள், 15-17 வாரங்கள் வரையிலும் அந்த சப் சீரீஸ்ல நம்ம டெவலப் பண்ண பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனம் என்ன என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள் என்ற அந்த வசனம், தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்கிற அந்த ஒரு சொற்றொடரை நாம் எடுத்துக்கொண்டோம். அது தேவனை தேவனென்று மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் சிருஷ்டிப்பை மாத்திரமல்ல, நமக்கு அல்லது நாம் அனுபவிக்கிற இந்த கிறிஸ்தவ ரட்சிப்பு, சால்வேஷன் என்கிற காரியத்தையும் அதன் அடிப்படையிலேயே தான் வடிவமைத்திருக்கிறார். God should be acknowledged as God in our salvation. நம்முடைய ரட்சிப்பிலே தேவனாகிய கர்த்தர் தேவனென்று அங்கீகரிக்கப்பட வேண்டும், அக்னாலஜ் பண்ணப்பட வேண்டும். தேவன் அல்லது தேவனென்று அவர் புகழப்பட வேண்டும் என்கிற காரியத்தின் அடிப்படையிலே இந்த சால்வேஷனை, இந்த ரட்சிப்பை அவர் வடிவமைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நமக்கு நன்றாக தெரியும். அப்போ அதற்கு இன்னொரு பெயர் நாம் கொடுக்க வேண்டுமானால், தேவனாகிய கர்த்தர் தேவன் என்று அவர் அக்னாலஜ் பண்ணப்படும் விதத்திலே அவர் நம்முடைய ரட்சிப்பை வடிவமைத்திருக்கிறார் என்பதை நான் இன்னொரு விதத்திலே நான் சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த பதம் நான் பயன்படுத்தினேனா எனக்கு தெரியாது. God's sovereignty in human salvation, மனிதனை மீட்கும் அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை. தேவனாகிய கர்த்தர் சர்வ ஆளுமையுடையவர். அவரே எல்லாவற்றுக்கும் நாமகாரணராக இருக்கிறார்.
சோ அந்த சர்வ ஆளுமை அல்லது எல்லாவற்றுக்கும் நாமகாரணராக இருக்கிற அவருடைய அந்த தன்மையின் அடிப்படையிலே அல்லது அந்த தன்மை வெளிப்படும் விதத்திலே அவர் ரட்சிப்பை வடிவமைத்திருக்கிறார் என்று பார்த்து கொண்டு வந்தோம். அதற்கு ஆதாரமாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை நாம் அடிக்கடி கோட் பண்ணி கொண்டிருந்தோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று. அவருடைய ரட்சிப்பு என்பது ஈவாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அருளுகிற அந்த கிருபை, அவருடைய அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின் அடிப்படையிலே அவர் அந்த கிருபையை நமக்கு அருளி நம்மை ரட்சிக்க வேண்டியதாக இருக்கிறது. என்றால் சாதாரண காமன் கிரேஸ் என்று சொல்லுகிற அற்பமான அந்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பு என்பது மிகவும் விலையேற பெற்றது. தேவனாகிய கர்த்தருடைய நித்திய உக்ர கோபாக்கினை நம் மேல எழுதப்பட்டிருந்தது. அதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால், அதிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவருடைய அந்த ஸ்பெஷல் கிரேஸ் அல்லது அந்த சிறப்பான கிருபை அல்லது ரட்சிக்கும் கிருபை நமக்கு அருளப்பட வேண்டும். அது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் அடிப்படையிலே அருளப்படுகிறது. சோ அந்த வசனத்தின்படி இந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஆக இந்த கிருபையும் தேவனிடத்திலிருந்து ஈவாக வருகிறது. இந்த விசுவாசமும் அந்த சர்வ ஆளுமையுடைய தேவனிடத்திலிருந்து ஈவாக நமக்கு வருகிறது. ஆக அவர் யாரை ரட்சிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரோ அல்லது யாரை ரட்சிக்க விரும்புகிறாரோ, எந்த வேளையில் ரட்சிக்க விரும்புகிறாரோ அந்த வேளையிலே அந்த நபருக்கு அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அந்த கிருபை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டுமானால் தேவையான அந்த விசுவாசத்தையும் நமக்கு கொடுக்கிறார். அது மறுபடியும் நம்மை பிறக்க வைக்கிற அந்த நேரத்திலே நாம் விசுவாசிக்க ஏதுவானவர்களாக மாறுகிறோம், அந்த கிருபையையும் பெற்றுக்கொள்ள ஏதுவானவர்களாக மாறுகிறோம். இப்படி ரட்சிப்பை நமக்கு அருளுகிறார் என்று நாம பார்த்தோம். சோ அது அப்படியானால் அநேகர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் கேட்டிருப்போம். ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா நான் ரட்சிக்கப்பட்டேன். எதன் அடிப்படையில சொல்லுகிறீர்கள் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து நான் ஜெபம் பண்ணினேன். நான் ஜெபித்து நான் இயேசுவை நான் என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று. அப்படிப்பட்டவர்களில் அநேகர் சொல்லுவது, நான் விசுவாசித்தேன் ஆகையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய ரட்சிப்பு ஒருவேளை உண்மையான ரட்சிப்பாக இருக்கலாம். ஆனால் தேவன் அருளுகிற அந்த கிருபை, தேவன் அருளுகிற அந்த விசுவாசத்தினால் வந்தது. அதை குறித்த ஒரு தெளிவில்லாதபடி, அறிவில்லாதபடி அவர்கள் சொல்லலாம். அப்படி இருந்தால் பரவாயில்லை, அதை தெரிந்து கொள்ள ஒரு காலம் வரும். ஆனால் அநேகர் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், இப்படி நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், நான் ஜெபித்தேன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான மாற்றத்தையும் காணாதபடி, அல்லது அவர்களுக்கும் அந்த ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அநேக காரியங்களிலே எந்த வித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறதை நாம பார்க்கும் பொழுது இதிலே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதை நாம உணர முடியும். சோ தேவன் அருளுகிற கிருபை, தேவன் அருளுகிற விசுவாசம் அல்லாதபடி ஒரு போலியான விசுவாசம் அல்லது ஒரு அற்பமான விசுவாசம், காமன் ஃபெய்த்,
அதோடு கூட சேர்ந்து காமன் கிரேஸ் அல்லது ரட்சிக்க போதுமானதாக அல்லாத ஒரு கிருபை, அதன் அடிப்படையிலே அவர்கள் மெய்யான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதபடி இருக்கிறார்களோ என்கிற அச்சம் எழுகிறது என்பதை அநேக வசனத்தின் வழியாக நாம் உறுதி செய்தோம். சோ இப்படி நாம பார்த்து கொண்டு வரும் பொழுது, அப்படியானால் மெய்யான ஒரு விசுவாசம் அல்லது தேவன் அருளும் விசுவாசம் அல்லது ரட்சிக்க போதுமான விசுவாசம் என்றால் என்ன, அதை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்கிற அந்த காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். சோ நன்றாக கவனியுங்கள். நாம அந்த மெய்யான விசுவாசம் ஒருவனுக்குள்ளே இருக்குமானால் மிக முக்கியமாக அவர்களுடைய இருதயத்திலே, சோ மெய்யான விசுவாசம் யாருக்குள்ளே கிரியை செய்கிறதோ அல்லது மெய்யான விசுவாசத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று அந்த மெய்யான கிருபையை பெற்று மெய்யான ரட்சிப்பை அனுபவிக்கிறார்களோ அவர்களுடைய அந்த இருதயத்திலே அந்த மெய்யான விசுவாசத்திற்கான அடையாளங்களை நாம் கண்டுகொள்ள முடியும் என்று நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அது இருதயத்திலே காணப்படும். ஆகையினாலே அது உணர்ச்சிகளோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்லி குறைந்தபட்சம் 11 காரியங்களை மிக தெளிவாக இந்த கடந்த வாரங்களிலே நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அவைகளை நான் கொஞ்சம் ரிவ்யூ பண்ண விரும்புகிறேன். அதற்கப்புறம் இன்றைக்குள்ள காரியத்திலே கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒன்று, அவர்களுக்குள்ளே அவர்களுடைய இருதயத்திலே மெய்யான விசுவாசத்தை பெற்றவர்கள் அல்லது அந்த மெய்யான விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக அந்த விசுவாசம் கிரியை செய்கிறவர்களுடைய இருதயத்திலே அவர்கள் தேவனை மையப்படுத்தி வாழுவார்கள் அல்லது அவர்களுடைய இருதயம் தேவனை மகிமைப்படுத்தும், தேவனுடைய குணாதிசயங்களை மகிமைப்படுத்தும், தங்களுடையவைகளை அல்ல. நான் விசுவாசித்தேன் என்கிற அந்த காரியத்தை கொஞ்சம் பெரிதுபடுத்தும் போது அல்லது என்னுடைய விசுவாசம் என்று சொல்லும் போது அல்லது நான் விசுவாசித்தேன் ஆகையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் விசுவாசித்தேன் ஆகையினாலே நான் இந்த பொருளை பெற்றேன், இந்த காரியத்தை பெற்றேன் அப்படி சொல்லும் போது அது தேவனுடைய உண்மை அல்லது தேவனுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், தேவனுடைய குணாதிசயங்களை அல்ல, மாறாக என்னுடைய ஸ்கில் அல்லது என்னுடைய அந்த விசுவாசிக்கிற திறமை, விசுவாசிக்கிற தன்மை, அதை ஒரு அதற்கு ஒரு கிரெடிட் கிடைக்கிறது போல அல்லது அதை மையப்படுத்துவது போல, அதை பெரிதுபடுத்துவது போல, அதை மகிமைப்படுத்துவது போல அமைந்து விடுகிறத நாம பார்க்கிறோம். சோ மெய்யான விசுவாசத்தை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம்? மெய்யான விசுவாசத்தை பெற்றவர்களுடைய இருதயம் தேவன் பால் சார்ந்திருக்கும் அல்லது தேவனுடைய குணாதிசயங்களை மையப்படுத்தி இருக்கும் என்று. இரண்டாவது, அன்பு. தேவன் அருளும் விசுவாசத்தை பெற்றவர்கள் அந்த விசுவாசத்தோடு கூட இருக்கிற அன்பு என்கிற அந்த காரியம் அவருடைய இருதயத்திலே காணப்படும் என்று அதற்கேற்ற வசனங்களை நாம் நிறைய வாசித்தோம். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு அந்த குணாதிசயத்திற்கும் வசனங்கள் ஏராளமாக நம்ம படித்தோம். சோ சூலமித்தியால் சொல்லுகிற காரியத்தை நான் அடிக்கடி நாம சொல்லி கொண்டு வந்தோம். திரளான தண்ணீர்கள் இந்த நேசத்தழலை அவித்து போட மாட்டாது, நேசம் மரணத்தை போல் வலிது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் பால் ஒரு அன்பு அல்லது தேவன் பால் அன்பு என்பது ஒரு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அக்னி ஜுவாலையை போல எரியும் என்று சொல்லி பார்த்தோம். சோ மூன்றாவது, சந்தோஷம், மகிழ்ச்சி. சோ மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே கிரியை செய்யும் போது அல்லது தேவன் அருளும் விசுவாசத்தினாலே நான் ரட்சிக்கப்படும் போது, தேவன் அருளும் விசுவாசம் எனக்குள்ளே கிரியை செய்யும் போது அவரை குறித்த மகிழ்ச்சி. நான் ஏதோ பொருட்களை பெற்றுக்கொண்டது நிமித்தம் வருகிற சந்தோஷமோ, இந்த சந்தோஷமும் ரொம்ப வித்தியாசமானது, மாறானது என்பதை நாம பார்த்தோம். சோ இந்த மெய்யான விசுவாசம் நமக்கு இருக்குமே ஆனால்
மெய்யான விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் அந்த தேவனை குறித்து அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து மகிழ்ச்சி, இயேசுதான் என்னுடைய மகிழ்ச்சியாக இருப்பார், அல்லது நான் ஒரு இயலாமையில இருக்கும்போது அல்லது எனக்கு ஒரு சில பொருளாதார காரியங்கள், பொருள் சார்ந்த காரியங்கள், ஆசீர்வாதங்கள் எனக்கு இல்லாமற் போனாலும் கூட கிறிஸ்து என்னுடைய மகிழ்ச்சியாக இருப்பார், தேவன் என்னுடைய மகிழ்ச்சியாக இருப்பார் என்பது அந்த மெய்யான விசுவாசத்தினுடைய இன்னொரு பண்பு. நான்காவதாக தெய்வ பயம் அல்லது இயேசு கிறிஸ்துவை தேவனாக கண்டு ஒரு பயம், அது ரெவரன்ஷியல் ஃபியர் என்று நாம பார்த்தோம். இந்த காரியம் நம்முடைய இருதயத்திலே இருக்கிறத நாம பார்க்க முடியும். ஐந்தாவதாக ஒரு புரோக்கன்னஸ் அல்லது ஒரு உடைக்கப்பட்ட இருதயம். ஓகே, உடைக்கப்பட்ட ஒரு இருதயம், பாவத்தை குறித்த ஒரு துக்கம், இந்த காரியங்கள் காணப்படும் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல அந்த பேதுருவை இயேசு கிறிஸ்து சந்தித்த அந்த சம்பவத்தை வைத்து நாம் அநேக காரியங்களை பார்த்தோம். பேதுரு இவர் இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் என்கிற அந்த காரியத்தை அவன் உணர்ந்த போது அவனுக்கு நண்பரை போல இருந்த அவரிடத்திலே அவன் மண்டியிட்டு, அவன் முழங்கால் படியிட்டு, அவன் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட, ஆண்டவரே நீர் இந்த இடத்தை விட்டு போய்விடும், நான் பாவியான மனுஷன் என்று சொல்கிற அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சோ ஆறாவதாக டிசையர் அல்லது தாகம் அல்லது வாஞ்சை என்கிற காரியத்தை பார்த்தோம். அநேக வசனங்களை நாம பார்த்தோம். மானானது நீரோடைகளை எப்படி வாஞ்சித்து கதறுகிறதோ அது போல என்று அந்த தாவீதினுடைய வாஞ்சை, அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற, தேவனை வாஞ்சிக்கிற, கிறிஸ்துவை வாஞ்சிக்கிற, டிசையர் பண்ணுகிற ஒரு காரியம் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். சோ மெய்யான விசுவாசம் இருக்கும்போது ஏழாவதாக எந்த அளவுக்கு நாம இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு அன்பு பொங்கி எழுகிறதோ அதே அளவுக்கு பாவத்தின் மேலே, அசுத்தத்தின் மேலே சீ என்ற ஒரு வெறுப்பு, அதுவும் இருதயத்தினுடைய ஒரு குணாதிசயம் தான். சோ இருதயம் அந்த பாவத்தை வெறுக்கிறத நம்ம பார்க்க முடியும். எட்டாவதாக ஒரு ஜீல் அல்லது தேவனுக்காக பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே கிரியை செய்யுமானால் அந்த ஜீல் அல்லது பக்தி வைராக்கியம் காணப்படும். ஒன்பதாவது கம்பேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இரக்கம் உள்ளவர்களா இருப்போம். நம்முடைய இருதயம் மற்றவர்கள்பால் இரக்கம் உள்ளதாக காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பத்தாவதாக என்னுடைய இருதயத்திலே மெய்யான விசுவாசம் கிரியை செய்யுமானால் நான் ஒரு நன்றி உள்ளவனாக இருப்பேன். இருதயத்திலே நன்றி உள்ளவனாக இருப்பேன். அந்த ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூட், ஒரு நன்றி அறிதலான ஒரு இருதயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 11ஆவதாக மிக முக்கியமான நம்பிக்கை என்கிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அந்த நம்பிக்கை என்கிற காரியத்தை குறித்து நான் நினைக்கிறேன், எனக்கு இப்போ ஞாபகம் வருது, நம்பிக்கை என்கிற காரியத்தை சரியாக முடிக்கலன்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன். ஸோ மிக மிக முக்கியமான காரியம் அந்த நம்பிக்கையினுடைய அம்சங்கள். அதை குறித்து நான் பேச வேண்டும் என்று நினைத்து அது பேச விடப்பட்ட ஒரு காரியம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. மேபி கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரங்களிலே நாம் அதை பார்க்கலாம், இல்லாட்டி ஆண்டு நடத்துற மாதிரி நம்ம செய்யலாம். சோ இப்படி 11 குணாதிசயங்களை பார்த்தோம். இந்த 11 குணாதிசயங்களும் குறைந்தபட்சம் 11. இந்த 11ம் நம்முடைய இருதயத்திலே வெளிப்படுகிற இருதயத்தினுடைய குணாதிசயங்கள் என்பதை நாம வலியுறுத்தி பார்த்து கொண்டு வந்தோம். அருமையானவர்களே, இந்த காரியங்களை 16-17 வாரங்களாக நாம் செய்து கொண்டு வந்த பொழுது எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு 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 எண்ணம் என்னவென்றால், இது ஒருவேளை ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்குமோ என்று.
உண்மையிலே அநேகருடைய இருதயத்திலே ஒரு பயத்தை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்கிற ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சோ அது ஒரு விதத்திலே மிக நல்ல ஒரு காரியம்தான். ஆனாலும் அந்த காரியத்திற்கு ஒரு விடையாக ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம பார்க்க கர்த்தராகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சிலர் நம்மிலே அந்த முட்டம் இயர் எண்ட் ரிட்ரீட்ல வந்தவங்களுக்கு ஒருவேளை ரெப்படிஷனா இருக்கலாம். பட் ஸ்டில் ஆனாலும் கூட அது மிகவும் நல்லது. அது இல்லாதபடி ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைத்தபடினாலே அந்த காரியத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள். இப்போ நம்ம ஒரு 11 குணாதிசயங்களை நம்ம பார்த்தோம். இந்த 11 காரியங்களும், இந்த 11 குணாதிசயங்களும் நம்முடைய இருதயத்திலே அந்த மெய்யான விசுவாசம் வரும் பொழுது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். அநேக வசனங்களை பார்த்தோம், ஐடியலான வசனங்களை பார்த்தோம். விசேஷமாக அநேக வசனங்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய தாவீது, மோசே இவர்களுடைய வாழ்க்கையில இருந்து பார்த்தோம். குறிப்பா தாவீதனுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்த்தோம். சோ மெய்யான அந்த வசனத்தின்படி நம்ம பார்த்ததுனால நம்ம ரொம்ப கன்வின்ஸ்டா தான் நம்ம இருக்கிறோம், கன்வின்ஸ்டா தான் இருந்தோம். ஆனா அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வர வாய்ப்பு இருக்கிறது. இதை ஒரு அளவுகோலாக நாம பயன்படுத்துவோமே ஆனால், உதாரணமாக அன்பு, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற அன்பு அல்லது தேவனை நேசிக்கிற அந்த தேவன் பால் கொண்டிருக்கிற அன்பு அப்படின்னு சொல்லும் போது நம்ம எடுத்து வாசித்த வசனங்கள் உண்மையானதுதான், ஐடியலான வசனங்கள் தான். ஆனா அந்த மாதிரி எனக்கு எப்போதுமே இல்லையே. ஏதோ ஒரு நேரத்திலே நான் இயேசுவை நேசிக்கிறது நல்லா தெரியுது, நான் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறது என்னால தாங்க முடியாதபடி நான் கண்ணீர் கூட விட்டு விடுகிறேன், அழுது விடுகிறேன். ஆனா பெரும்பாலான நேரங்களிலே அப்படி இருப்பதில்லை. எப்போது அப்படி இருக்குது. ஆனா பெரும்பாலான நேரங்களிலே நான் இயேசுவை நேசிக்காதது போல தோன்றுகிறது. என்னுடைய இருதயம் கோல்டா இருந்தது மாதிரி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ள இல்ல, சந்தோஷம் இல்லாம போயிருது. சோ இந்த 11 காரியங்களையும் வைத்து நான் அளவிடும் போது, குறிப்பா ஹோப், நம்பிக்கை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வருவாரா? காலையில எந்திரிச்ச உடனே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வருவாரா? இன்னைக்கு வரமாட்டாரா? இன்னைக்கு நான் இயேசுவை பார்க்க மாட்டேனா? இன்னைக்கு எனக்கு அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் கிடைக்காதா? நான் இயேசுவோடு கூட அந்த நெருக்கமாக இருக்கிற அந்த ஒரு காரியம் இருக்குமேங்கிற அந்த ஹோப், அந்த நம்பிக்கை தான் விசுவாசத்திற்கு அடையாளம். அப்படின்னா அந்த நம்பிக்கை நிறைய நாள் இல்லாத இருக்குது, உண்மையிலே எப்போவாது தானே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 11 காரியங்களையும் ஒரு பேரோமீட்டர் மாதிரி அல்லது ஒரு அளவுகோலாக வைத்து நாம பார்ப்போமே ஆனால் பார்க்கதான் தோணுது, பார்க்கதான் எழுதி இருக்குது. அருமையானவர்களே, இந்த வசனங்கள், இந்த சத்தியங்கள் புதிய ஏற்பாட்டிலே அல்லது வேதாகமத்திலே ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நாம் அளவுகோலாக அதை அளந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தான். இவைகளெல்லாம் எனக்குள்ளே இருக்கிறதா? எனக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் மெய்யான விசுவாசம் தானா? நான் மெய்யாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்பதை உறுதி செய்து கொள்ளும்படியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு நெகட்டிவான ஒரு காரியத்தை அல்லது ஒரு பயத்தை, ஒரு தேவையற்ற பயத்தை என்னிலே உருவாக்கி விடக்கூடாது. ஒரு ஹெல்தி ஃபியர்ன்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு சாதகமாக இருக்கிற, நமக்கு உதவி செய்கிற ஒரு பயம் இருக்கிறது, மிக நல்லது. ஆனால் அது அதனுடைய வரம்பை மீறி அது நம்மை பேரலைஸ் பண்ணுகிற விதத்திலே ஒரு பயம் நம்மை ஆட்கொண்டு விடக்கூடாது. ஆனால் நம்மை பேரலைஸ் பண்ணுகிற மாதிரி ஒரு பயம் ஆட்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏன் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறேன் என்றால், நான் எவ்வளவு பெரிய விசுவாசியாக இருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் விசுவாசியாக இருந்தாலும், இந்த பயம் எனக்குள்ளே அதிகமாக ஆட்கொள்ள ஏன் வாய்ப்பு இருக்கிறது என்றால், நான்
பாவம் நிறைந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த என்னுடைய அந்த ஜென்ம சரீர சுபாவம் அல்லது அந்த பாவ அந்த மாம்சம் எனக்குள்ளே இருக்கிறது, அல்லது அதை இன்வெல்லிங் சின் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அந்த பாவம் என்கிற காரியம் எனக்குள்ளே இருக்கிறது, என்னுடைய மாம்சத்திலே இருக்கிறது. அதனுடைய அந்த வெயிட் மிகவும் அதிகம். ஒன்று, நாம் பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, எனக்குள்ளேயும் அந்த மாம்சம் அல்லது அந்த ஜென்ம சுபாவம் அல்லது பாவம் எனக்குள்ளே வாசமா இருக்கிறது. எனக்குள்ளே வாசமா இருக்கிற ஒரு பாவம் இருக்கிறது. இந்த காரியங்கள் இருக்கிறபடினாலே, இவைகளினுடைய தாக்கத்துக்கு உட்பட்டு நாம் வாழ்கிறபடினாலே, அப்படி வாழும்படியாகத்தான் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒரு நோக்கத்தோடு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சோ அப்படி இருக்கிறபடினாலே இந்த காரியம் பயம் என்கிற காரியம் தேவையில்லாத எல்லை மீறி போகிறதற்கு வாய்ப்புண்டு. ஆகையினாலே அதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய சல்வேஷனை குறித்து, நம்முடைய ரட்சிப்பை குறித்து ஒரு உறுதிப்பாடு, அஷூரன்ஸ் நமக்கு நிச்சயமாக தேவை. நான் பெற்றிருக்கிற விசுவாசம் தேவன் தந்த மெய்யான விசுவாசம்தான் என்கிற அந்த அஷூரன்ஸ், அந்த உறுதிப்பாடு நமக்கு மிக முக்கியமாய் அவசியம் என்பதை, அந்த உறுதியாய் அவசியம். அதை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேத பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அதுக்கு முன்னாடி 2 வசன பகுதிகளை நாம் இணைந்து வேதத்திலே நாம பார்ப்போம். அது நம்ம இந்த 11 குணாதிசயங்களை வைத்து நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பது எவ்வளவு அவசியம் என்பதை காட்டுகிறது. இது இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா இல்லாம இருக்குது, அப்படி நம்ம விட முடியாது. மெய்யான நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மெய்யான விசுவாசமா இல்லையா, அதை குறித்து நான் கவலையினமா இருக்க முடியாது, அதை குறித்து அதிக பயமும் கொண்டவனாக இருக்க முடியாது. ஆனால் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை குறித்து 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் வேதாகமத்தை திறந்து ஒருவேளை ஸ்கிரீன்ல போட இயலாவிட்டால் உங்களுடைய வேதாகமத்தை நிச்சயமாக திறந்து இந்த வசனங்களை நாம ஃபாலோ பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். இந்த விசுவாசம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லும் போது அந்த தேவன் அருளுகிற மெய்யான விசுவாசம், மெய்யான ரட்சிப்பு. சோ மெய்யான ரட்சிப்பை அருளுகிற அந்த மெய்யான விசுவாசம் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், ஏன் நான் கூட்டி சொல்லுகிறேனோ என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், ஆல்ரெடி விசுவாசிகள் என்று சொல்லி விசுவாசிகளின் கூட்டத்திலே அந்த கொரிந்திய திருச்சபை மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சோ திருச்சபை மக்களுக்கு அவர் எழுதுகிறார், அல்லது விசுவாசிகள் என்று தங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவர் எழுதுகிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். டெஸ்ட் யுவர் செல்ஃப். சோ டெஸ்ட் யுவர் ஃபெய்த். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள் என்று, பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். சோ பரீட்சித்து பாருங்கள் என்கிற காரியத்தை சொல்கிறார். இதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால்
நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இங்கே அவர் சொல்லுகிறது அந்த எஃபெக்சுவல் கால், அல்லது நாம் ரட்சிக்கப்படும் போது தேவனால் அழைக்கப்படுகிறோம். அந்த அழைப்பு அவருடைய தெரிந்து கொள்ளுதலின் அடிப்படையிலே வருகிறது. அவருடைய எலெக்ஷன், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை அவர் கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதலின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையின் ஒரு நாளிலே அவர் என்னை அழைத்தார், அவர் நம்மை அழைக்கிறார், நம்மை அழைத்தார். அதை தான் ரட்சிப்பு என்று சொல்கிறோம். அந்த அழைக்கிற நேரத்திலே தான் விசுவாசம் எனக்குள்ளே வருகிறது. சோ அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். சோ இப்படி நாம் எப்படி உறுதி செய்து கொள்வது, எப்படி நான் என்னை பரீட்சித்து பார்ப்பது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, எப்படி நான் என்னை பரீட்சித்து பார்ப்பது, எப்படி நான் விசுவாசம் உள்ளவனோ என்று என்னை நான் எப்படி சோதித்து பார்ப்பது என்றால், நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு 10 கைட்லைன்ஸ் அல்லது 10 விதமான பண்புகள், குணாதிசயங்கள் என்னுடைய இருதயத்திலே இருக்கிறதென்றால் நான் மெய்யான விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன், நான் பெற்ற ரட்சிப்பு மெய்யான ரட்சிப்பு தான், தேவன் அருளிய ரட்சிப்பு தான் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், இந்த காரியங்கள் எப்பொழுதும் கிரியை செய்வதில்லை. எப்பொழுதும் நான் இயேசுவை அப்படி ஒரே விதமாக நேசிப்பதில்லை. அது ஒரு கிராஃப் மாதிரி, அல்லது அந்த இசிஜி எடுக்கும்போது அந்த கிராஃப்ல அந்த ரீடிங் தெரிகிறது மாதிரி இருக்குது. ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ரொம்ப கோல்டா இருக்குது. நான் உலகத்தானா நான் மாறிட்டேனா, நான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டேனா என்று சந்தேகப்படும் அளவுக்கு எக்ஸ்டெண்டட் பீரியட் அநேக நாட்களாக நான் இயேசுவை நேசிக்கிற அந்த அனல், அந்த 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 அனல் என்னுடைய இருதயத்திலே குறைந்திருக்கிறது என்று சொல்லி, கடந்த வாரத்துல ஒரு சகோதரி ரொம்ப தூர தேசத்துல இருந்து, இன்னொரு தேசத்துல இருந்து ஒரு அன்டைம்ல அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. அவங்களுடைய இருதயத்தின் குமுறல் இதுதான், அநேக நாட்களா நான் ஆண்டவரை விட்டு தூரம் போன மாதிரி இருக்கு பிரதர், எனக்காக தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. நான் ஆண்டவரை நெருங்கணும்னு சொல்லி நான் நினைக்க தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை நெருங்க என்னால முடியல, அவருடைய அன்பை என்னால ஃபீல் பண்ண முடியல. அவருடைய இருதயத்தின் குமரலை நிச்சயமா உணர முடிந்தது. ஏனென்றால் நானும் அதே நிலைமையிலே தான் இருக்கிறேன். சோ அருமையானவர்களே, நம்மில் இந்த காரியத்தை நான் சொல்லும் போது நம்மில் ஒவ்வொருவரும் இதுல ஐடென்டிஃபை பண்ண முடியும் அருமையானவர்களே. ஆனா இந்த காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படி சந்தேகப்பட்டு கொண்டு இருக்க பரிசுத்த ஆவியானவர் விரும்பவில்லை. இந்த வேதாகமம், குறிப்பாக புதிய ஏற்பாடு எதற்காக நமக்கு எழுதப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு, தேவனாகிய கர்த்தர் அதை சூப்பர்வைஸ் பண்ணி மனிதர்களை கொண்டு எழுதி ரொம்ப கேர்ஃபுல்லா அது நம்முடைய சொந்த மொழியிலே டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் இந்த உறுதிப்பாட்டை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அது முக்கியமான ஒரு காரியம். அதனால ஒரு வேத பகுதியை நாம் கொஞ்சம் பார்ப்போம். அந்த வேத பகுதியிலே குறைந்தபட்சம் 3 எவிடன்சஸ், அல்லது நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் மெய்யான ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், மெய்யான விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம், மெய்யான கிருபையை பெற்றிருக்கிறோம், நம்மை ரட்சிக்கும் கிருபையை பெற்றிருக்கிறோம், நம்மை ரட்சிக்கும் அந்த விசுவாசத்தை பெற்று ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த தனிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டை நமக்கு கொடுக்கிற ஒரு வேத பகுதி. 3 விதமான, குறைந்தபட்சம் 3 உறுதிப்பாட்டை இந்த வசன பகுதியிலேயே நாம பார்க்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனம் தொடங்கி 17வது வசனம் வரையிலும் அடங்கிய இந்த வேத பகுதியிலே அந்த 3 காரியங்களையும் பார்க்க பரிசுத்த ஆவியானவர்
நமக்கு இந்த மாலை வேளையிலே உதவி செய்வாராக. நம்ம தொடர்ந்து ஜெபத்தோட நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்போம். ஸோ நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இட்ஸ் குட் தட் இட் இஸ் கமிங் இன் த ஸ்கிரீன். தேங்க்யூ தம்பி. ஸோ 13, 14, 15, 16, 17 வசனங்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அருமையானவர்களே, இந்த 5 வசனங்களிலும் திரும்ப திரும்ப வருகிற அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இதுல நம்ம இன்டராக்ட் பண்ண முடியாது, பட் ஸ்டில் இன்டராக்ட் பண்ண முடியுமானா நான் உங்கள்கிட்ட கேட்பேன். ஸோ மேபி நிச்சயமா நீங்க உங்களுடைய வேதாகமத்துல அல்லது ஸ்கிரீன்ல ஒவ்வொரு வசனமா வருது. இப்போ பை திஸ் டைம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆவியினாலே, இப்போ அதை மாத்திரம் பாருங்க. ஆக்சுவலி நான் முதல் முறையில நான் படிக்கும்போது தமிழ் வேதாகமத்திலே எப்படி இருந்ததோ அப்படியே படித்தேன். ஒரு சில அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் உடைய ஒரு சில காரியங்களை ரெக்டிஃபை பண்ணியும் நான் படிச்சு காமிப்பேன். ஸோ அந்த ஆவியானவர் அப்படிங்கிறத மாத்திரம் பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. குயிக்கா இன்னொரு தடவை வாசிக்கிறேன். 13வது வசனம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. சோ இந்த 5 வசனங்களிலே நான் நினைக்கிறேன் 7 முறை இந்த ஆவியானவர், ஆவி, பரிசுத்த ஆவி என்கிற காரியம், பதம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த வேலை என்பது மிக 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 முக்கியமானதும் மிக வல்லமையானதுமான ஒரு செயல்பாடு. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து குறிப்பாக இந்த கரிஸ்மேட்டிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வருகிற, நான் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், நமக்கு அல்லது அவர்களுக்கு மிகவும் கடினமான காரியம் என்னென்றால், பரிசுத்த ஆவி அல்லது பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொன்ன உடனே அந்நிய பாஷைகளை பேசுதல் அல்லது சரீர பிரகாரமான அசைவு அல்லது சரீர பிரகாரமான வல்லமை, அந்த இடத்தின் அசைவு அல்லது மனிதர்களின் அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களினுடைய அசைவு, கைத்தட்டுதல், மிகவும் சத்தமாக பேசுதல், இப்படிப்பட்ட காரியங்களோடு கூட நாம் தொடர்பு படுத்துவது இயல்பு. ஸோ அப்படி நாம் ஒரு பிக்சரை நம்முடைய மனதிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து வைத்திருப்போமே ஆனால் அது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆழ்த்தத்துவத்தை புரிந்து கொள்வதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தடை என்பதை நான் அனுபவத்திலே உணர்ந்து உங்களோடு கூட இந்த மாலை வேளையில பகிர்ந்து கொள்கிறேன். அந்த ஒரு பிக்சரை நாம் அகற்ற வேண்டியது மிக முக்கியம். அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் நினைக்கிறபடியான வல்லமையின் ஆவியானவர் அல்ல. அவர் வல்லமையின் ஆவியானவர் தான். ஆனால் அவர் எப்படி கிரியை செய்கிறார் என்றால்,
நன்றாக கவனிங்கள், நாம் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெறும் பொழுது, அல்லது நான் மறுபடியும் பிறக்கும் போது, அந்த மறுபடியும் பிறத்தல் என்கிற அந்த காரியத்தை, அல்லது என்னை மறுபடியும் பிறக்க செய்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை அந்த கல்லறையிலிருந்து 3ஆம் நாளிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை 3வது நாளிலே கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்ப செய்தவர் அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த வல்லமையின்படி நான் மறுபடியும் பிறந்த போது, நீங்கள் மறுபடியும் பிறந்த போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு என்னை புது ஜீவன் உள்ளவனாக எழுந்திருக்க பண்ணினார். எனக்கு புது ஜீவனை அளித்தார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவனாக இருந்த எனக்குள்ளே அந்த ஜீவனை கொடுத்து, அந்த புதிய ஜீவனை, கிறிஸ்துவின் ஜீவனை எனக்குள்ளே கொடுத்து, அன்றிலிருந்து அவர் எனக்குள்ளே கிரியை செய்ய தொடங்குகிறார். அவர் கிரியை செய்கிற விதம் எப்படி என்றால், என்னுடைய இருதயத்தினுடைய இணக்கங்கள் அல்லது என்னுடைய இருதயத்தை ஏதோ ஒரு காரியத்துக்கு நேராக இணங்க செய்கிறார், அல்லது இன்க்ளைன் பண்ண செய்கிறார். என்னுடைய இருதயத்தினுடைய டிசைர், என்னுடைய இருதயத்தினுடைய உணர்ச்சிகள், என்னுடைய இருதயத்தினுடைய அந்த ஆவல்கள், ஆசைகள், அந்த ஆசைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். This is powerful. இந்த என்னுடைய சுபாவத்தின்படி நான் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவனாக நான் இருந்தபடினாலே நான் தேவனை நேசிக்க முடியாதவன். நான் தேவனை, அவருடைய சமூகத்தை, ஒரு எனக்கு மேலே இருக்கிற, எனக்கு தேவனாய் இருக்கிற ஒருவரை நான் ஆசைப்படவே மாட்டேன். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை மறுபடியும் பிறக்க செய்த போது, அந்த தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவை, அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு ஆசையை ஒரு இன்க்ளினேஷனாக கொண்டு வருகிறார். சோ என்னுடைய டிசைர், என்னுடைய வில், அவைகளை எனக்கு தெரியாமலே அவர் அப்படி மாற்றுகிறார், இன்க்ளைன் பண்ணுகிறார். திஸ் இஸ் பவர்ஃபுல். ஆனா இதை வல்லமையுள்ள ஒரு காரியமாக நம்மளால பிக்சரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே நாம நான் முதலிலே நான் சொன்ன அநேக காரியங்கள் இருக்கிறதுனவா, அந்த வல்லமையான சரீரப்பிரகாரமான வல்லமையான காரியங்களுக்கு அவரை நாம் அடையாளப்படுத்தி இந்த காரியத்தை நாம யோசிக்கிறது இல்லை பொதுவாக. ஆனா முதலாவதாக நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். சோ அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு மிக முக்கியமான பொறுப்பு என்னவென்றால், இந்த நம்மை பரிசுத்தமாக்குதல் அல்லது அந்த சாங்டிபிகேஷன் ப்ராசஸை அவர் பூரணப்படுத்தும்படியாக, அல்லது அந்த ரட்சிப்பை பூரணப்படுத்தும்படியான வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். சோ இந்த அஷூரன்ஸ் என்கிற காரியத்திற்கும் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் நெருங்கிய தொடர்பு. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அதை செய்கிறார். அடுத்து இன்னொரு வார்த்தையை அல்லது இன்னொரு சொற்றொடரை நாம் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் நன்றாக அதை கவனியுங்கள். உங்களுடைய ஸ்கிரீன்ல பாருங்க அல்லது வேதத்திலே பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். So he testifies. The Holy Spirit of God testifies within me in my spirit. என்னுடைய ஆவியிலே, என்னுடைய ஆவியோடு கூட அவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். சாட்சி என்று சொன்னால் என்னது? ஆக்சுவலா சாட்சி என்று சொல்லுகிற ஒரு காரியம், இது கோர்ட்ல பயன்படுத்தப்படுகிற ஒரு காரியம். யாராவது கொலை செஞ்சுட்டாங்க அந்த மாதிரி காரியங்கள், அல்லது ஒரு கேஸ் புட் ஃபோர்த் பண்ணப்படும் பொழுது சாட்சியங்களை அல்லது சாட்சிகளை அழைக்கிறார்கள்.
அந்த சாட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் எவிடன்சஸ ப்ரொடியூஸ் பண்றாங்க, எவிடன்சஸ கொடுக்குறாங்க. இந்த நான் பார்த்தேன், அல்லது எனக்கு என் கையில இந்த மாதிரி ஒரு கடிதம் இருக்கிறது, இதெல்லாம் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் சாட்சியினுடைய வேலை. சோ இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே செய்கிற காரியம் என்ன? அவர் எனக்குள்ளே நான் மெய்யான விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன், அது பரத்திலிருந்து வந்தது. அந்த 1 யோவான்ல படிக்கிறோம்ல, we are born from above. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், அவன் பரத்திலிருந்து உண்டானவன். சோ அந்த பரிசுத்த ஆவியானவர் பரத்திலிருந்து வந்தவர். சோ அது பரத்திலிருந்து நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கொடுக்கிறார். சோ நீ பரத்திலிருந்து பிறந்தவன், நீ தேவனால் பிறந்தவன், யூ ஆர் பார்ன் ஆஃப் காட் என்கிற அந்த ஸ்ட்ராங் எவிடன்ஸை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்க எழுதுகிறார். சோ அந்த ஸ்ட்ராங் எவிடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி 3 விதமான எவிடன்சஸை நம்ம பார்க்கணும். சோ முதல் எவிடன்ஸ் 13வது வசனத்திலே நாம பார்க்க முடியும். சோ 13வது வசனத்துக்கு வருவோம். நல்லா கவனியுங்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், அல்லது மாம்சத்தின்படி வாழ்ந்தால் சாவீர்கள். ஏன்னா ஆங்கிலத்துல அப்படிதான் எழுதியிருக்கு. இஃப் யூ லிவ் by flesh, live according to flesh, living according to flesh பத்தி சொல்லுது. சோ மாம்சத்தின்படி வாழுதல் என்று ஒரு கேட்டகரி. சோ மாம்சத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால் சாவீர்கள், ஆனால் அதற்கு மாறாக ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் வாழ்வீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் வாழ்வீர்கள், பிழைப்பீர்கள். சோ அடுத்த வசனம் எப்படி தொடங்குதுன்னா, ஃபார், ஏனென்றால், அது ரொம்ப முக்கியம். சோ இப்போ நம்ம நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே கொஞ்சம் மாற்றி அதை வாசிக்க வேண்டும். தமிழ் வேதாகமத்திலே மேலும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் வர வேண்டியது என்னவென்றால் ஃபார், ஏனென்றால். இப்போ லிங்க் பண்ணி பாருங்க. ஏனென்றால் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். சோ கீழே வரும்போது இது இதனுடைய மொத்த தலைப்பு பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறது, அல்லது அவருடைய எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். சோ நான் மறுபடியும் பிறந்த போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார். அந்த பரிசுத்த ஆவியினால் நான் அதற்கு அப்புறம் நடத்தப்படுகிறேன். சோ அந்த பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு என்ன அடையாளம்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார், பரிசுத்த ஆவியானவராலே நான் நடத்தப்படுகிறபடியினாலே நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்கிற உறுதிப்பாடு எனக்கு உண்டாகிறது. சோ இந்த இடத்துலயும் நமக்கு அந்த கரிஸ்மேட்டிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை எடுக்கிற பொதுவாக அநேகமான பிரசங்கிமார்கள், அநேகமாக இதை புரிந்து கொள்கிறவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுதல் என்று சொன்ன உடனேயே காலையில எழுந்த உடனே இன்னைக்கு எங்க போனோம், என்ன, யாரை நான் சந்திக்க வேண்டும், யாருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், அல்லது என்ன, எந்த கடையில போய் எந்த திங்ஸ் வாங்கணும், இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்கும் இந்த மாதிரிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்கள், நான் இந்த பிசினஸ் சம்பந்தமான இந்த டிசிஷன் எடுக்கணுமா, அந்த டிசிஷன் எடுக்கணுமா, பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்துவார், அப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் இங்கே பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிடவில்லை என்பதை நாம் மிக தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்படுகிற காரியம் அந்த நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று நாம் எதனாலே அறிந்து கொள்கிறோம் என்றால், தேவனுடைய ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறோம். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்பதை எதனால் அறிந்து கொள்கிறோம்? சோ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று எதனால் அறிந்து கொள்ளுகிறோம்? தேவனுடைய ஆவியானவர் என்னை வழிநடத்துகிறபடினாலே. சோ தேவனுடைய ஆவியானவர் வழிநடத்துகிறார் என்று எதனால் அறிந்து கொள்கிறோம்? சோ 14வது வசனம் தொடங்கும் போது ஏனெனில் அப்படின்னு சொல்லி தொடங்குறதுனால
அது முந்தின வசனத்தோடு தொடர்புடையது. நம்ம நல்ல கவனிங்க. அந்த பரிசுத்த ஆவியினாலே என்னுடைய சரீரத்தின் செய்கைகளை நான் அழித்தால் நான் வாழ்வேன், ஏனென்றால் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். லிங்க் பண்ணி வாசித்தீங்கன்னு சொன்னா தெரியும். சோ எனக்குள்ளே ஒரு அந்த அந்த மாம்ச சரீரம் இருக்கிறது. இந்த அல்லது எனக்குள்ளே ஒரு அந்த பாவம் வாசம் செய்கிறது. இந்த பாவம் பலமாக என்னை இழுக்கிறது, பலமாக என்னை தேவனோடு கூட நெருங்க விடாதபடிக்கு என்னை இழுக்கிறது. இது 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 அவ்வப்பொழுது நான் இதை அல்லத்தட்டி விட முடியாது. நான் ஒருவேளை ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட், ஒரு சில வருடங்களாக இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து நான் வெற்றியை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறபடியினாலே இது முற்றிலுமாக என்னை விட்டு போய்விட்டது என்று நான் நினைத்து விட முடியாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அநேக வேளைகளிலே நினைக்கிறோம், நான் இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்க்க தொடங்கி இருக்கிறேன், இந்த புதிய விதத்திலே நான் வேதாகமத்திலே தேவனுடைய மகிமையை பார்க்க பழகி இருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட பாவம் என்னை பயங்கரமாக கீழ்த்தள்ளி கொண்டிருந்த அந்த frequent temptation, அடிக்கடியாய் நான் விழுந்து போகிற அந்த பாவம் இப்பொழுது அநேக மாதங்களாக, அநேக வருடங்களாக என்னிலே கிரியை செய்வதில்லை, நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று நினைத்து ஏமாந்து போகக்கூடாது. It can come at any time with much more power. முந்தியை காட்டிலும் மிக அதிகமான வல்லமையோடு கூட அந்த பாவம் எனக்குள்ளே கிரியை செய்ய முடியும். Such is the weight of that sin. So இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்திலே அவர் சொல்லும்போது அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அது கொஞ்சம் வாஸ்து பார்க்கலாம். அருமையானவர்களே, நாம் மிக நன்றாக அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதி, ஆனாலும் இந்த கான்டெக்ட்ல அதை கண்டிப்பாக நாம் வாசிக்க வேண்டும். 7வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 24 வரை ஒரு பெரிய வேத பகுதி தான், ஆனாலும் கூட நம்ம வாசிக்கலாம். 15 முதல். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவம், இன்டுவெல்லிங் சின் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. அந்த விருப்பம் எப்படி வந்தது? அந்த நான் மறுபடியும் இறந்த போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தபடினாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த விருப்பத்தை உண்டாக்குகிறார். சோ நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவம், இன்டுவெல்லிங் சின். திரும்பியும் அந்த சொற்றொடரை அவர் திரும்பவும் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். 21வது வசனம், ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். சோ நான் மறுபடியும் பிறப்பதற்கு முன்பதாக நியாய பிரமாணத்தின் மேல் எனக்கு பிரியம் கிடையாது. ஆனா இப்போ நியாய பிரமாணத்துல பிரியமா இருக்கிறேன். ஆனா அதனால பிரயோஜனம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாரு. 23, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது.
நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? அங்கே மரண சரீரம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். டெட் ஃபிளஷ், மரண சரீரம். அருமையானவர்களே, நான் இயேசு கிறிஸ்து மரித்த போது அல்லது நான் மறுபடியும் பிறந்த போது, நான் ரட்சிக்கப்பட்ட போது, என்னுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். என்னுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டான். இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி நாம அறிந்திருக்கிறோம் அந்த யூனியன் வித் கிரைஸ்ட் அப்படிங்கிற காரியத்துல. சோ அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது என்னுடைய அந்த பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டான், மரித்தான், அடக்கமும் பண்ணப்பட்ட அந்த சரீரம் அது ஆனா என்னோட கூட இருக்குது. சோ இந்த மரண சரீரம் அப்படின்னு சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனதிலே இந்த ஒரு பிக்சர் இருந்திருக்கலாம் அப்படின்னு வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அது உண்மையாதான் இருக்கும். என்னன்னா அந்த நாட்களிலே ரோம பேரரசிலே அவர்கள் சில குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக அவர்கள் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கும் போது அந்த குற்றவாளியை எப்படின்னாலும் கொலை செய்யணும், அதுக்கு சிலுவையில் அறைகிறது, அது தூக்கு போடுறது, அந்த மாதிரி காரியம் செய்யறதற்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா, அந்த செத்துப்போன இன்னொரு மனிதனுடைய சரீரத்தை இவனுடைய இந்த உயிரோடு இருக்கிறவனோட சேர்த்து கட்டி விடுவார்களாம். சோ இந்த உயிரோடு இருக்கிற இந்த சிறைச்சாலையில இருக்கிற மனிதன் பாத்ரூமுக்கு போனாலும் சரி, டாய்லெட் போனாலும் சரி, யோசித்து பாருங்க, அவன் தூங்கினாலும் சரி, இந்த செத்து நாச்சமெடுத்து அழுகி கொண்டிருக்கிற இந்த மனிதனோடு கூட இணைந்து, சோ அவனுக்கு உயிர் கிடையாது, அந்த மனுஷனுக்கு உயிர் கிடையாது. அவன் தன்னுடைய கையினாலே கத்தியை எடுத்து இவனை அட்டாக் பண்ண முடியாது. ஆனா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது அல்லவா, அந்த செத்த மனிதனுடைய அந்த பிரேதத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ். சோ அது நிச்சயமாக அவனுக்கு உயிர் கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்துவோடு கூட என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான் என்பது ட்ரூத். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், புதிய ஜீவன் இருக்கிறது, அல்லது கிறிஸ்துவனுடைய ஜீவன். ஐ அம் லிவிங் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் God has designed in such a way, தேவனாகிய கர்த்தர் எப்படி வடிவமைத்திருக்கிறார், அந்த பழைய மனுஷனும் இவனோட கூடவே சேர்ந்து கட்டப்பட்டு இருக்கட்டும். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நம்மள அநேகர் அதை கெஸ் பண்ண முடியும். பட் வருகிற நாட்கள்ல நாம பார்க்கலாம். இப்போ நம்ம அகெயின் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்துக்கு நம்முடைய ஒரிஜினல் பேசேஜுக்கு வருவோம். 13வது வசனம். சோ இந்த மரண சரீரத்திற்கும் என்னுடைய அந்த புதிய வாழ்க்கையை நடத்துகிற அந்த கிறிஸ்துவின் அந்த பரிசுத்த ஆவியானவராலே உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனுக்கும் செத்த பழைய மனுஷனுக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்து கொண்டே இருக்கிறது. சோ இந்த செத்த சரீரத்தினால வருகிற இன்ஃப்ளூயன்ஸ், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அது லிவிங் இன்ஃப்ளூயன்ஸா தான் வருது. சோ அந்த அவனுடைய இன்ஃப்ளூயன்சஸ், அந்த பாவ சரீரத்தினுடைய இன்ஃப்ளூயன்சஸ பரிசுத்த ஆவியானவராலே கொல்லுகிற அல்லது வசப்படுத்துகிற அந்த ஒரு ஸ்ட்ரகிள், அதை குறித்துதான் இந்த 13வது வசனத்திலே, 8வது அதிகாரம் 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சோ அருமையானவர்களே, நாம் என்ன அறிந்து கொள்கிறோம், இந்த ஜென்ம சுபாவத்துக்கும் அல்லது எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவத்திற்கும் அந்த புதிய மனுஷனுக்கும் உள்ள அந்த ஸ்ட்ரகிள், அந்த போராட்டம் எனக்குள்ளே அலைவாக இருக்கிறது என்றால்,
அது மாத்திரமல்ல, இந்த போராட்டத்தினாலே நான் பயங்கரமான பெயின்ஃபுல்லான ஒரு வேதனையான அனுபவத்துக்குள்ளாக அவ்வப்பொழுது தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீங்களும் நானும் உணர்வோமேயானால் அது பரிசுத்த ஆவியானவரால் நான் நடத்தப்படுகிறேன் என்பதற்கு அடையாளம். மெய்யான விசுவாசத்தினாலே மெய்யான ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்பதற்கு இது ஒரு நல்ல அடையாளம். ஐ திங்க் இதோட நீங்க நல்லா கனெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களானால் தேவனுடைய புத்திரர்களாக இருப்போம். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு என்ன ஆதாரம், என்ன எவிடன்ஸ் இருக்கிறது? தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய ஆவியினாலே சரீரத்தின் செய்கையோடு கூட போராடி கொண்டிருப்பார்கள். சோ இந்த போராட்டத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்ட மனவேதனைக்குள்ளானான் என்பதை நாம் பார்ப்போம். அநேகருக்கு இது வேதனையை கொடுக்கிறது இல்லை. யோபு என்கிற பக்தன், அவன் அந்த பரிசுத்தவான் 40வது அதிகாரத்திலே என்று சொல்லி நினைக்கிறேன், அவன் சொல்லுகிறான், நான் நீசன் என்று சொல்லுகிறான். முதல்ல நான் என் நீதியை கட்டியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய நீதியிலே பெருமை பாராட்டி கொண்டு இருந்தவன் அந்த ஒரு கட்டத்திலே வந்து சொல்லுகிறான், நான் நீசன் ஆகினாலே என் கையினாலே என் வாயை பொத்திக் கொள்கிறேன். இன்னொரு பழைய பாட்டின் தேவ மனுஷன், அவரை குறித்து நிறைய வசனங்கள் நாம படித்தோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அப்படிப்பட்ட ஆசை தேவனுடைய சமூகத்தின் மேல எனக்கு இருக்கிறது என்று சொன்னவன் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று தன்னுடைய அந்த பாவத்தினுடைய அவல நிலைமையை குறித்து சொல்கிற அநேக வசனங்களும் உண்டு. ஸோ அவனுக்கும் இருந்த அந்த ஸ்ட்ரகிளை தான் அது காமிக்கும். ஸோ ரெண்டாவது எவிடன்ஸ் மூன்றையும் நாம முடிக்கணும். ஸோ ரெண்டாவது 15வது வசனத்திலே அந்தப்படின்னு ஆரம்பிக்குது இல்லை, ஆனா ஆங்கில வேதாகமத்திலே திரும்பவும் ஃபார் என்றுதான் ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் இந்த வசனங்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. சோ பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியோடு கொடுக்கிற அந்த சாட்சி, அதனுடைய எவிடன்ஸை தான் நம்ம ரெண்டாவதாக பார்க்கிறோம் இந்த வசனத்துல. சோ அந்தபடி ஏனென்றால் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். சோ இந்த மெய்யான விசுவாசத்தை பெற்று மெய்யான அந்த ரட்சிக்கும் கிருபையினாலே ரட்சிப்பை கிருபையாக பெற்றவர்களுடைய இருதயத்திலே இந்த பாவத்தினுடைய வெயிட்னால அவங்க அந்த பாவத்துல விழுந்து போகும்போது, இல்ல தேவனுடைய அன்பினுடைய அனல் குறைந்து போகும்போது, ஜுவாலை மங்கி போகும்போது, அந்த ஆசை மங்கி போகும்போது, அப்படிப்பட்ட நேரத்திலே அப்படியே இருந்து விட மாட்டார்கள். They will come back again and say, Abba Father, அப்பா பிதாவே என்று திரும்ப திரும்ப அவர்கள் வருவார்கள் என்பது மாத்திரமல்ல, இதை அனுபவிக்கிற நமக்கு தெரியும். அந்த அப்பா பிதாவே என்று சொல்லுகிற அந்த 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 ஏக்கம் அது இருதயத்திலிருந்து வருகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் ரொம்ப முக்கியம். The spirit of adoption, அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஏன் சூட்டப்பட்டிருக்கிறது? அருமையானவர்களே, இந்த அடாப்ஷன் இந்த உலகத்துல நம்ம இப்ப இருக்கிற கலாச்சாரத்துல நம்முடைய சூழ்நிலையில ஒருவேளை ஒரு சிலர் பிள்ளைகளை அடாப்ட் பண்ணி இருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த கலாச்சாரத்துக்கும் அந்த கலாச்சாரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். அப்படி இருந்தாலுமே இந்த பிள்ளைகளை அடாப்ட் பண்ணும்போது ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை வருகிறது? அடாப்ஷன்ல கணவனும் மனைவியும் ஒருவேளை அவங்களுக்கு இன்னொரு பிள்ளை இருக்குமானால் அந்த பிள்ளைக்கு உள்ள
அப்பாவுடைய அம்மாவுடைய டிஎன்ஏ இருக்கும், அவங்களுடைய அந்த ஜீன்ஸ் இருக்கும், அவங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும். சோ அந்த குடும்பத்துக்கு ஏற்ற விதமாக இருக்கும். ஆனா ஒரு பிள்ளைய வெளியே இருந்து அடாப்ட் பண்ணும்போது டிஎன்ஏ வேற, ஜீன்ஸ் வேற, குணாதிசயங்கள் முற்றிலும் வேற. சோ அது இந்த இந்த அந்த சோ லீகலா அவங்க இவங்க பிள்ளைதான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பிசிக்கலா அவங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற அதே எஜுகேஷன் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சொந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற அதே உணவு தான் அவங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. பிசிக்கலா எல்லாமே ஈக்குவலா தான் இருக்குது, ஒன்னாதான் இருக்குது. ஆனா இன்டர்னலா அந்த அடாப்ட் பண்ணப்பட்ட குழந்தை, தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை இந்த குடும்பத்திற்கு ஏற்றதாக உள்ளான முறைமையிலே இல்லை. அருமையானவர்களே, அதைதான் பரிசுத்த ஆவியானவர் என்னுடையவும் உங்களுடையவும் வாழ்க்கையிலே செய்கிறார். சோ நாம அடிக்கடி பார்த்திருக்கிறோம், நமக்கு நன்றாக தெரியும், பிதாவாகிய தேவன், God the Father, அவருக்கு ஒரே குமாரன், ஒரே ஒன்லி begotten son. அந்த குமாரனை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். இட்டர்னலி, இன்ஃபினிட்டிவ்லி அவர் நேசிக்கிறார். அந்த குடும்பத்திலே என்னை அடாப்டட் சைல்டாக, என்னை புத்திரனாக, புத்திரியாக அவர் அடாப்ட் பண்ணி இருக்கிறார். இந்த அடாப்ஷன் இப்பவே நடந்துருச்சு. ஆனால் பரலோகத்திலே நான் சேரும் பொழுதுதான் அந்த தேவபுத்திரர் வெளிப்படுவார்கள் என்கிற காரியம், அல்லது இன் ரியாலிட்டி அங்க நடக்கும். அந்த இன் ரியாலிட்டி நான் அடாப்டட் சைல்டா இந்த குடும்பத்துல போனோம்னா அதற்கு ஏற்ற விதமாக நான் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். இன்டர்னலா என்னுடைய குணாதிசயங்களிலே, உள்ளான முறைமையில் அதைதான் பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். சோ அவர் செய்கிற மிக முக்கியமான காரியம், அப்பா பிதாவே என்று உரிமையாக இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவனை பிதாவே என்று கூப்பிட்டாரோ அவர் சரீரத்தில் இருக்கும்போது, அந்த அதே சென்ஸ்ல நானும் நீங்களும் கூப்பிட பண்ணுகிற ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். இதை நான் எப்படி பிராக்டிக்கலா பாக்குறதுன்னா, ஒரே ஒரு ரெஃபரன்ஸ இத நான் அனுபவிச்சவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு காரியம் இன்னைக்கு காலையில நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ள வந்த ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே இயேசு அந்த உவமைகளை சொல்லும் போது, அதாவது கெட்ட குமாரன் என்று நம்ம சொல்லுகிறோம். அந்த கெட்ட குமாரன் ஆக்சுவலா கெட்ட குமாரன் அந்த 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 அதிகாரத்துக்கு நம்ம திரும்புவோம். லூக்கா 15வது அதிகாரம். ஆக்சுவலா அருமையானவர்களே, அங்க அந்த பேரபிள்ல, அந்த திருஷ்டாந்தத்திலே மிக முக்கியமான கேரக்டர் இளைய குமாரன் இல்ல, மூத்த குமாரன் தான் மிக முக்கியமான கேரக்டர். அது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இல்லாட்டி நான் சுட்டி காண்பித்துட்டு அதனுடைய மெயின் பாயிண்ட்டுக்கு நம்ம போவோம். 15வது அதிகாரம் 2வது வசனத்தை முதலாவது பாருங்க. ஆக்சுவலா அதுதான் அந்த திருஷ்டாந்தத்தினுடைய பொருளை விளக்குகிற காரியம் அங்கதான் நாம பார்க்க முடியும். 15வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பரிசேயரும் சதுசேயரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் இந்த உவமைகளை சொல்ல தொடங்கினார் போட்டிருக்கு. சோ இங்க பிரச்சனை என்னன்னா, ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ண அந்த யூத மதத்தினுடைய தலைவர்கள், ரிலிஜியஸ் லீடர்ஸ், பரிசேயர், வேதபாரகர். சோ அந்த பரிசேயர் வேதபாரகருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இவர் பாவிகளை நேசிக்கிறார், இவர் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார், பாவிகளோடும் ஆயக்காரரோடும் உட்கார்ந்து சாப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி. சோ இந்த பரிசேயர் வேதபாரகர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிறது தான் மெயினா இயேசு கிறிஸ்து காமிக்கணும். அதுக்குதான் இந்த காரியத்தை சொல்லுகிறார். சோ மூத்த குமாரன், இந்த உவமையிலே வருகிற மூத்த குமாரன் இஸ் ஈக்குவல் டு பரிசேயர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள். ரொம்ப முக்கியமான காரியம். அதுதான் பாயிண்டே. ஆனால் இந்த இளைய குமாரன் ஆயக்காரரும் பாவிகளும்
அவங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லை. ஆனா இந்த 2 கேரக்டர்ஸ்ல இருந்தும் ஒரு சில காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அந்த ஒரே ஒரு காரியத்தை ரொம்ப டீட்டெயிலா நம்ம போக முடியாது, போக வேண்டாம், அது நமக்கு தெரியும். 15வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து பாருங்க. இந்த இளையகுமாரன் அவன் வந்து தன்னுடைய தகப்பனிடத்தில் திரும்பி வருகிற அந்த வேளையிலே அவனுக்குள்ளே நடக்கிற அந்த மாற்றங்கள் அல்லது அவனுக்குள்ளே நடக்கிற அந்த ரியலைசேஷன், அதுல அந்த தகப்பன் அப்படிங்கிற தகப்பனுடைய அன்பை அருமையானவர்களே, நான் சொல்ல வருகிற குறிப்பு என்னவென்றால், அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற ஒரு ஆவியை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உண்டாக்குகிறார் என்றால் அது எப்படிப்பட்ட ஆவி, அது எப்படிப்பட்ட காரியம் என்றால், பிதாவாகிய தேவன் யார், அவர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்கிற அந்த ரியலைசேஷன், அவருடைய அன்பு என் மேல எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் என்பதனுடைய அர்த்தம் என்ன, அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என்றால் அர்த்தம் என்ன, அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என் மேல் பொழியப்படுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் என் மேல் பொழியப்படுகிறது, அவர் என்னை மிகுதியாய் நேசிக்கிறார், அவர் நம்மேல் வைத்த மிகுந்த அன்பு என்று எபேசியர் 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோமே, அதனுடைய ரியலைசேஷன் இந்த இளையகுமாரனுக்கு தான் இருக்குது. பாருங்க, குயிக்கா பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர். சோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் பாருங்க. அந்த மூத்த குமாரனுடைய காரியத்தோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் தெளிவா நமக்கு புலப்படும். என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், அவன் தகப்பனோட உறவு துண்டித்து போட்டப்பட்டது என்கிற அந்த ஒரு நிலைமையிலே இருந்தாலும் அவன் சொல்லுகிறத பாருங்க. என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இது அவனுடைய ஹியூமிலிட்டியை தான் காமிக்குது. ஆனா அவர் என்னுடைய தகப்பன் என்பதையும் அவருடைய அன்பும் இரக்கமும் என் மேல் பெரிது என்கிற அந்த ரியலைசேஷன் அவனுக்குள்ள இருக்கிறதையும் நீங்க கவனிங்க. சோ உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே தகப்பனேன்னு தான் கூடுறான். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். சோ அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா தகப்பன் 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 அந்த எக்ஸ்பிரஷன்ஸை உங்களுடைய மனதிலே பதித்தவர்களாக இப்ப மூத்த குமாரன்ட்ட வாங்க. 29வது வசனம். இல்ல அதுக்கு முன்னாடியே 27வது வசனத்துல இங்க 26 அருமையானவர்களே நல்லா பாருங்க. இந்த மூத்த குமாரன் இப்ப வீட்டுக்கு வெளியே இருக்கிறான், நமக்கு தெரியும். அங்க ஆடல் பாடல் சத்தங்கள் செலிப்ரேஷன் கேக்குது, அங்க சத்தம் கேக்குது. சோ அவன் அருமையானவர்களே, இந்த மூத்த குமாரன் அந்த அப்பா பிதாவே என்கிற அந்த ஒரு நெருக்கமும் உறவும் அவனுக்குள்ளே இருக்குமானால் அவன் நேரடியா வீட்டுக்குள்ள போய் என்னப்பா நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்கலாம்ல. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் என்னவென்றால், ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து 26வது வசனம் இன்னொரு செர்வன்ட்டை தான் கூப்பிட்டு இது என்ன என்று விசாரிக்கிறான். சோ அந்த தகப்பனுக்கும் இவனுக்கும் அப்பாவுடைய வீட்டுலதான் இருக்கிறானே ஒழிய அவன் அப்பா ஃபாதர் என்று கூப்பிடக்கூடிய அந்த ஒரு ஸ்பிரிட் அவனுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியலங்கிறது மிக்க தெளிவா தெரியுது. சர்வன்ட கூப்பிட்டு கேட்கிறான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அருமையானவர்களே, அந்த நாட்களின் கலாச்சாரத்தின்படி
கொழுத்த கன்றை அடிப்பிக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு ரொம்ப விசேஷமான ஃபீஸ்டுக்கு தான் செய்வாங்களாம். அது மாத்திரமல்ல, அது அந்த அந்த ஊர் முழுசும் அவர் கூப்பிட்டு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது. சோ அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். சோ நல்ல கவனிங்க, he was not willing to participate in the joy of his father. அவனுடைய தகப்பனின் மகிழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. சோ அந்த தகப்பனின் மகிழ்ச்சி கொண்டாடப்படும் பொழுது அதிலே அவன் டோட்டலி ஆப்போசிட்டான ஸ்பிரிட் உள்ளவனாக காணப்படுகிறது. நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா, தகப்பனும். சோ கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லா இருந்ததுன்னா தகப்பனை பாருங்க, தகப்பனும் வெளியே வந்து இப்போ இவன் வந்து பரிசேயர்கள், வேத பாரகர்கள், அவங்களுக்கும் அழைப்பு இருக்குது. தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இவனுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க, 29வது வசனம். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக தகப்பனே, அப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லல. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா ஆரம்பிக்கும், லுக். சோ வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த நாட்களின் கலாச்சாரத்தின்படி தகப்பனை அட்ரஸ் பண்ணுகிற ஒரு வார்த்தை அல்ல லுக். தமிழிலே இதோ, அப்பா அப்படின்னா தகப்பனே அப்படின்னா ஒரு அட்ரஸ் அல்ல. இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும். ரொம்ப முக்கியமான காரியம். அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட முடியல. அப்பாவுடைய சந்தோஷத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா என்ன சொல்றான், உன்னுடைய கற்பனைகளை நான் ஒரு காலம் மீறவில்லை. வாட் ஃபரிசேயிசம் இல்ல, ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. ஸோ ஐ திங்க் நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒருவன் அவன் வழி தவறி போனவன் தான், ஆனாலும் கூட அவன் திரும்பவும் வருகிறான். எப்படி வருகிறான்? அப்பா, ஃபாதர். இன்னொருவன் இங்கேதான் இருக்கிறான், கூட தான் இருக்கிறான், ஆனா அப்பா, ஃபாதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவனுக்குள்ள இல்லை. அருமையானவர்களே, இந்த ரெண்டு எவிடன்ஸும் நமக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ். கத்திரிக்கமான இன்னொரு எவிடன்ஸை தொடர்ந்து பார்க்கலாம். நிச்சயமா இந்த எவிடன்ஸ் இருக்கிறவங்க இதை ஃபீல் பண்ண முடியும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு அஷூரன்ஸை, எவிடன்ஸை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. யாராவது ஒரு நம்மளை ஜெபித்து தொடர்ந்து நடத்த நம்முடைய தலைவர்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். Over to தம்பி இம்மை. தேங்க்யூ அங்கிள். யாஷோண்ணா? ஓகே. ப்ரே பண்றீங்களா? பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எவ்வளவு பெரிதான ஒரு வாழ்க்கைக்கு நேராக கர்த்தாவே நீர் எங்களை அழைத்திருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே கர்த்தாவே, குப்பையா இருக்கிறவர்கள், தூசிகளா இருக்கிறவர்கள், மண்ணா இருக்கிறவர்கள், ஒரு நாளும் தேவனை தேடக்கூடாதவர்கள், தேவனை நேசிக்க கூடாதவர்கள், தேவனை விரும்பக்கூடாதவர்கள், அகிலோ ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய இந்த நல் விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே, அதனாலே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உண்மையிலே மகிழவும் களி கூறவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் உம்மிடத்திலே நெருங்கவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக துதிக்கிறோம் தகப்பனே. அது மாத்திரமல்ல, இந்த பாவ சரீரத்திலே ஆண்டவரே எங்களுடைய போராட்டங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆண்டவரே கர்த்தாவே பிதாவுக்கு பிள்ளைகளாயிருக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களை நீர் தகுதிப்படுத்துகிறீங்க ஆண்டவரே. அந்த டிஎன்ஏக்கும் எங்களுடைய டிஎன்ஏக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க எங்களே ஆண்டவரே கர்த்தாவே கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு நேராக நீர் எங்களை மாற்றுகிறீங்க ஆண்டவரே. இது எங்களுக்கு கிடைச்சிருக்கிற எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் சுவாமி.
ஆண்டவரே இந்த பூமியிலே ஆண்டவரே தேவனை பகைக்கிறவர்களாக இருந்தோம். ஆனால் நீரோ எங்களுக்கு உம்முடைய ஆண்டவரை விருப்பத்தை நீர் எங்களுக்கு தந்து, தேவனுக்கு கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்து, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே தேவனுக்கு கீழ்ப்படியவும், தேவனை நேசிக்கவும், தேவனை அன்பு செலுத்தவும், ஆண்டவரே கர்த்தாவே எங்களிலே உருவாக்கக்கூடிய ஆண்டவரே கர்த்தாவே உருவாக வேண்டிய ஒவ்வொரு குணாதிசயங்களையும் கர்த்தாவே நீர் எங்களிலே உருவாக்குகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அநேக முறை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அந்த மூத்த சகோதரர்களை போல ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரை இரக்கம் இல்லாதவர்களாக அந்த விசுவாசத்தினுடைய ஆண்டவரே ஒரு அந்த ட்ரூ ஃபெய்த்தினுடைய ஒரு அவுட்கமிங் ஆண்டவரே அந்த இரக்கம் ஆண்டவரே அது அந்த அந்த பெரிய மூத்த சகோதரனிடத்திலே இல்லை. ஆனா ஆண்டவரே கர்த்தாவே நீரோ இரக்கம் உள்ளவராக தொடர்ந்து எங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்த, ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவர் மேல ஒருவர் ஆண்டவரே பாரப்பட, ஒருவருக்காக ஒருவர் சிறப்பிலே நிற்க கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. மூத்த சகோதரராகிய இயேசுவே நீர் ஆண்டவரே எங்களை தேடி வந்தீர், எங்களை மீட்டீர் ஆண்டவரே. எங்களை பாவிகளாய் இருக்கும் பொழுதும் கூட எங்களை ஏற்றுக்கொள்ள நீர் வெட்கப்படாமல் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அந்த அன்பை நினைத்து நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நாங்கள் ஆண்டவரை ஒருவரை ஒருவர் நேசிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நடத்துங்க, ஆட்கொண்டு நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, கிருபை தந்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே நீர் எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய கருத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்களாலே ஒன்றுமே நடக்கிறதில்லை, நீர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய சர்வ ஆளுமையிலே நீர் எல்லாவற்றையும் செய்கிறீர், அது உமக்கு மகிமை உண்டாகும்படிக்கு செய்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் அப்படியாக செய்கிறபடியினாலே அது எங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறதாக இருக்கிறது சாமி. நாங்கள் ஆண்டவரே இவைகளை தேடி செய்ய வேண்டுமானால் எங்களால கூடாதவைகளாக இருக்கிறது. ஒரு நாளும் தேவனுடைய நீர் எங்களால நிறைவேற்ற முடியாதவைகளாக இருக்கிறது. தேவரே நீர் எங்களிலே பேர்பட்ட காரியங்களை நடத்திக்கிறபடியினாலே அது எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறதாகவும் இருக்கிறது சாமி. அதற்காக உங்ககிட்ட கூடி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க. உங்களுடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை ஆண்டவரே நடத்தட்டோம்ப்பா. கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டவரே கர்த்தாவே பைபிள் ஸ்டடியில உங்களுடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். இதுல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே வேண்டிய கிருபைகளை தந்து நடத்துங்க. உண்மை நேசிக்க, உண்மை அன்பு செலுத்த, உண்மை குறித்த பக்தி வைராக்கியம் எங்களிலே உண்டாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நடத்த வேண்டுமா சொல்லிக்கிறோம். இந்த சத்தியத்திலே வளர எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நடத்துங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக காட்கொண்டு நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்ததில்லை இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் சூழ் நல்ல பிதாவே. ஆமென். மீன் தேங்க்யூண்ணா. இந்த வேலையிலையும் இன்னைக்கு நடந்த பைபிள் ஸ்டடி ரிலேட்டடாகவும் தேவனை அறிகிற காரியங்கள் குறித்தும் இந்த உண்மையான விசுவாசம், இந்த அற்புதமான விசுவாசத்தை குறித்தும் ஏதாவது கேள்விகள் இருந்தா ஷார்ட்டா நீங்க கேட்கலாம்.